குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் இறங்கலாம் செய்யல. மார்க்கெட் நல்லா சூப்பராக புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 152 பாயிண்ட் புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 447 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ்னஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது கண்கூடா தெரியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏன்னா மார்க்கெட்டு ஸ்டில் இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு வேற இந்த ஆர்பிஐ ரேட் கட்டு 0.25% வந்து குறைக்கிறதா நம்ம ஆர்பிஐ கவர்னர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது 10 மணிக்கு சொன்னார். மார்க்கெட் அங்கே 10 மணிலேருந்து சல்லுன்னு நம்மளோட ரெசிஸ்டன்ட் போனான் 26,100 போய் தொட்டுட்டு தாண்டியே நான் இங்கே போட்டேன். இன்னைக்கு 26,100 அவன் டச் பண்ணும் போது நான் போட்டேன். இன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட் தான், ஒரு 1,300 ரூபாய் ப்ராஃபிட். இந்த 10.25 கேண்டில் இருக்குல்ல, பேரிஷ் இந்த கேண்டில். ஏன்னா நான் எப்பவுமே அந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும் போது 10 பாயிண்ட் மைனஸில் தான் போடுவேன். அது பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது போட்டோன்னே எனக்கு இந்த இடம் போச்சு இல்லை, இங்கே இந்த இடம் தான் அது எடுத்திருக்கும். ஸோ எடுத்து எனக்கு அந்த 10.25க்குள்ளேயே ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போடலை, ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் புல்லிஷ் கேண்டில் 10:30 மறுபடியும் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டான். சரி, அதோட கேண்டில் ஸ்டிக்ஸோட வித்தை பார்த்தவனையுமே தெரிஞ்சிச்சு அது கண்டிப்பாக மேலே பிரேக் அவுட் ஆகுன்ட்டு. சரி, எடுக்கல, அது போயிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு ஃபர்தராக நல்ல அப் ட்ரெண்ட் மூமெண்டம் சூப்பராக இருந்தது. 2-3 ரீசன் தான். ஆர்பிஐ ரேட் கட்டு, இந்த புட்டின் நம்ம இங்கே இந்தியாவில் வருகை தந்ததுனால அதோட இம்பேக்ட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. அது மொத்தத்தில் நம்மளோட மார்க்கெட் நிஃப்டி 50 இன்னைக்கு ஃப்ரைடே, எப்பவுமே இறங்கக்கூடிய ஃப்ரைடேல ஒரு 183 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட். அந்த 26,100ல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிது. ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் 26,168 சொல்லியிருந்தேன். அங்கே அதை தாண்டியெல்லாம் போச்சு, பட் எடுக்க முடியல. ஏன்னா மார்க்கெட் அதை தாண்டி ஸ்ட்ராங்காக புல்லிஷ், நேற்று வந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. நான் இங்கே பை பண்ணலான்னு போகலான்னு நினச்சேன். நேற்று ஞாபகம் வந்தது, மறுபடியும் இறங்கிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ரேஞ்ச் ஒரு கன்சாலிடேஷன், ரேஞ்ச் பவுண்டு அப்படியே ஒரு சைடு வேலையே போக ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா நான் இங்கே மறுபடியும் இந்த இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்தவொடனே ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே என்ன தோணும்? ஆக்சுவலி ஒரு நார்மல் ட்ரேடர், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா 27,200 தான் அங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த சொன்ன ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் 12:30 வந்திருக்கான். நான் போன நேற்று அப்படி தான் எடுத்தேன், அவன் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஞாபகம் வந்ததுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல எடுத்திருந்தா மறுபடியும் லாஸ் தான் ஆயிருக்கும். பாருங்க, அடுத்த கேண்டிலே ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரேஞ்ச் பண்ட் சைடு வேலையே போய் இறங்கியிருக்கான். இறங்கிட்டு மறுபடியும் மேலே தான் முடிச்சிருக்கான். ஸோ அதனால இன்னைக்கு இந்த ஒரே ஒரு ட்ரேடோட வெள்ளிக்கிழமையே முடிச்சிட்டேன். இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் தான், அதனால தப்பிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸ் அவன் அதே மாதிரி நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை தொட்டான். இதை தாங்க எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இது ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருந்தது சென்செக்ஸ், அதனால் என்னால் எடுக்க முடியல. அதனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் எடுத்துட்டேன். இதை பாருங்கள், இவனும் அதே 10:30 மணி கேண்டில் நம்ம ரெசிஸ்டண்ட்டை தொட்டவனையும் கேட்டான் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கிட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம சென்செக்ஸில் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா அழகாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கணிக்கிறோம்ல, இந்த மாதிரி நம்ம கணிச்ச மாதிரி இருந்தா ஆப்ஷன்ஸ் பையர்லாம் ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் நேற்று மாதிரி ஒரு கந்தல் குளமா ஆயிடுச்சுன்னா தான் ஆப்ஷன் பையர்லாம் காலி ஆயிடுது. ஏன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது, வந்த உடனே அது ஃபர்தரா நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவோம், ஃபர்தரா அது மேலதான் போகும்னு நினைப்போம். ஆனா அவன் அங்கிருந்து தான் இறங்க ஆரம்பிச்சான் நேற்று. அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்கா கட் பண்ணி கீழே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ரெட்டு வந்து நிற்கிது. ஆக்சுவலி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் என்ன நினைப்போம், அடுத்த ட்ரெண்டு வந்து கீழே தான் இறங்கும், ஒரு மினிமமாவது கீழே இறங்கணும், அங்கே போய் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷனாக வாங்குவோம். ஆனால் அது அங்கேருந்து ஃபர்தராக மேலே போகுது நேற்று, அதனால தான் அவ்வளோ பெரிய லாஸ். இன்னைக்கு ஒரு 1,300 ரூபாய் கிட்ட பிடிச்சாச்சு. வர மண்டே அன்னைக்கு கொஞ்சம் பிடிக்கணும். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம்
யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு அந்த ஃபெட் ரேட் கட் இருக்குது. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 0.25%. அந்த 0.25%ன்றது எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆயிடுச்சு அப்படிதான் தோணுது. ஏன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள் அவங்களோட கேண்டில் 6 பேட்டர்னில் பார்த்தா அவங்களோட மார்க்கெட் ஃபர்தராக ஏறிட்டு இருக்குது. டவ் ஜோன்ஸ் எங்கேருந்து ஏறிக்கிட்டு இருக்கான், இந்த 45,800 ஏறிக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக புல்லிஷ் தான். எத்தனை நாள்? 5 நாள் புல்லிஷ். ஒரு நாள் நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு இறங்குவான்னு சொன்னோம், இறங்கினா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு ஸ்பின்னிங் டாப்பு க்ரீனு மேலே போகும்னு சொன்னோம், மேலே போயிட்டான். இப்போது ஒரு நியூட்ரல் இந்த நியூட்ரல் கேண்டிடேட் வந்து ஃபர்தர் மேலேயும் போகலாம், இல்லை கீழேயும் வரலாம். ஆனால் இன்னைக்கு அதில் நியூஸ் ஃப்ளோ இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். அதான் அந்த ஃபெட் ரேட் கட்டு அவன் 0.25 அப்படின்னு சொல்லும் போது மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். பட் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அந்த கவர்னர் ஜெரோம் பவுல் என்ன பேசுகிறாரோ, அவரோட பேச்சு எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஃபர்தராக மார்க்கெட் அங்கிருந்து மேலே போகுமா இல்லை அங்கிருந்து பெரிய லெவலில் கீழே வருமா அப்படின்றது தான் தெரியும். இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2.0% கிட்ட. பட் மார்க்கெட் ஸ்டில் இன்னமும் இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து 3.0 இருக்குது. ஸோ ஒரு ரேட் கட் வந்தாலும் ஒரு ஆக்டிஷ் கமாண்டு தான் கொடுப்பாங்க. அதாவது ஃபர்தராக இன்னைக்கு இதுக்கு மேலே வந்து ரேட் கட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஜெரோம் பவுல் சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இன்ஃப்ளேஷன் வரவே இல்லை, அபவ் 1% அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது அவங்க ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகிற மார்க்கெட்டு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். பட் என் மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன், ரேட் கட் கம்பல்சரி 0.25 இருக்கும். பட் ஜெரோம் பவுல் வந்து ஒரு ஆக்கிஷ் கமெண்ட் தான் கொடுப்பாருன்னு தோணுது. டோவிஷ் கமெண்ட் கொடுத்தா இன்னும் ஃபர்தராக மேலே போயிடும். ஒரு முரண்பாடான கருத்து, மார்க்கெட்டுக்கு எதிரான கருத்து சொன்னால் மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கும். இந்த வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் கேண்டில் 6 பார்த்தா டவ் ஜோன்ஸு கேண்டில் 6 பிரகாரம் பார்த்தா ஃபர்தராக இறங்கிறதுக்கு தான் எனக்கு என்னவோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நியூஸ் பேஸ் மார்க்கெட்டில் டெக்னிக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா யூஎஸில் இன்னைக்கு நியூஸ் பேஸ்டு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் கம்போசிட்டும் ஒரு இது ஹேங்கிங் மேனா, இதுக்கு பேர் கேண்டில் 6ல் ஹேங்கிங் மேன் டைப்பில் இருக்குது. ஹேங்கிங் மேன் டைப்பில் வந்தாவே மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் இறங்கும். இன்னைக்கு இறங்கலனால நாளான்னைக்கு மண்டே கண்டிப்பாக அது இறங்கும். ஏன்னா ஹேங்கிங் மேனோட டைப்பே இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள் இங்கே ஒன்று, இந்த பாருங்க இங்கே ஒன்று, இது பாருங்க இங்கே ஒன்று. ஸோ அந்த டைப்பில் வந்தாவே மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கும். பட் இன்னைக்கு நியூஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால டெக்னிக்கலில் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இருக்கக்கூடிய நியூஸ். இவங்க எப்படி முடிகிறாங்களோ நாளைக்குன்னா மண்டே நமக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது கிடைக்கும். நாளைக்கு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடும்போது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். நாளைக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.